ஈரோட்டில் ராமலிங்க கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு, பெங்களூரு உட்பட ராமலிங்கம் தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக சாரா. ஈரோடு மூலப்பாளையம் அடுத்த தெற்கு ஸ்டேட் பேங்க் நகர் பகுதியில் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பிரபல கட்டுமான நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் உரிமையாளரான ராமலிங்கம் என்பவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ஆவார். இந்த என்ஆர் கட்டுமான நிறுவனம் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், ஜெய்ப்பூர் என சுமார் 26க்கும் மேற்பட்ட இடங்களில் கிளை அலுவலகங்களை அமைத்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வராங்க. இந்நிலையில ஈரோட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேற்று அதிரடியாக நுழைந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டாங்க. இதே போல மொடக்குறிச்சி, வேலம்பாளையத்தில் உள்ள அவரது வீடு உள்ளிட்ட இடங்களிலும் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது நாளாக இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் பாத்தீங்கன்னா கோவை, பெங்களூர், சென்னை ஆகிய பகுதிகளில் இருந்து வந்துள்ள 50க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த சோதனையின் போது கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் முல்லாம்பரப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் செல்வசுந்தரம் என்பதற்கு சொந்தமான ஆர்பிபி கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் நவநாயக்கம்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இந்த சோதனையின் இறுதியில்தான் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள், பணம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளதா என்ற முழு விவரம் தெரிய வரும் என தகவல் தெரிவித்துள்ளனர் சாரா.